ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 29வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் நம்மாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர்னு காட்டுகிறார். அதான் முதல் பாட்டிலேயே எடுத்தே மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பார்த்துட்டோமேனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இங்கே என்ன காட்டுகிறார் என்றால், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு ராமானுஜர் செய்த கைங்கரியங்கள் என்ன, அதையே ஒரு தனி உபன்யாசமா பண்ணலாம். நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில ஈடுபாடு கொண்டு திருவாய்மொழியில ஈடுபாடு உண்டுங்கிறதையும் ஒரு பெரும் செல்வம் பாசுரத்துல காட்டியாச்சு. இப்ப திருவாய்மொழிக்கு ராமானுஜர் செய்த கைங்கரியங்கள் என்ன என்பதை இந்த பாட்டிலே எடுத்துக்காட்டி அந்த ராமானுஜ தாசர்களின் கூட்டத்தை கண்டு ஆனந்தப்படும் பாக்கியம் அடியேனுக்கு வேண்டும் என்று ராமானுஜரிடமே பிரார்த்திக்கிறார் திருவரங்க தமுதனார். அதுதான் 29வது பாசுரம். நம்மாழ்வார் அருள் பெற்றவர் ராமானுஜர் அவருடைய தாசர்களின் கூட்டத்தை கண்டு மகிழ வேண்டும். பாசுரம்: கூட்டும் விதி என்று கூடும் கொலோ தென் குறுகை பிரான் பாட்டு என்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த இராமானுசன் புகழ் மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே. கூட்டும் விதி என்று கூடும் கொலோ தென் குறுகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த இராமானுசன் புகழ் மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே. இப்போ திருவரங்க தமுதனார் பிரார்த்திக்கிறார், ராமானுஜருடைய அடியார்களோடு கூட வேண்டும். கூட்டும்னா சேர்த்து வைக்கும்னு அர்த்தம். கூட்டும் அடியார்களோடு கூட்டுவிக்கக்கூடிய விதி. இந்த இடத்துல விதினா ராமானுஜருடைய அனுகிரகம்னு அர்த்தம். விதி என்ற சொல் தலையெழுத்தையும் குறிக்கும், பாக்கியத்தையும் குறிக்கும், அருளையும் குறிக்கும், கட்டளையும் குறிக்கும். இது போல பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல விதினா அருள்னு அர்த்தம். கூட்டும் விதி, ராமானுஜருடைய அடியார்களோடு கூடணும்னா அதுக்கு ராமானுஜர் தான் அனுகிரகம் பண்ணணும். இப்ப பெருமாள் அடியார்களோடு சேரக்கூடிய சத் சங்கம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு யார் அனுகிரகம் பண்ணா கிடைக்கும்? பெருமாள் அனுகிரகம் பண்ணா தான் கிடைக்கும். அப்ப ராமானுஜர் அடியார்களோடு நாம கூட வேண்டும் என்றால் அதற்கு ராமானுஜர் தான் அனுகிரகம் பண்ணணும். அப்ப அந்த கூட்டும் விதி, சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ராமானுஜருடைய அருள் என்று என்றைய தினம் கூடும் கொலோ, கூடும்னா கிடைக்கும்னு அர்த்தம். கூடுங்கொலோ என்று கிடைக்க போகிறதோ ராமானுஜருடைய அருளாலே. எப்போது அந்த அடியார்களோடு கூட போகிறேனோ, ஏன்னா ராமானுஜர் எப்படிப்பட்டவர்ங்கிறத சொல்லி அவர் அடியார்கள் எப்படிப்பட்டவர்ங்கிறதையும் சொல்ல போறார். இப்ப ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா, தென் குறுகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை திருவாய்மொழிக்கு பல தொண்டு செய்து அதை வளர்த்து கொடுத்தவர், பிரச்சாரம் செய்தவர் ராமானுஜர். அதனாலதான் திருவாய்மொழிக்கு பெற்ற தாய் நம்மாழ்வார்னா வளர்ப்பு தாய் ராமானுஜர் என்று நம் சம்பிரதாயத்திலே சொல்வார்கள். அப்போ ராமானுஜர் பண்ண கைங்கரியம் என்னன்னா, தென் குறுகை பிரான், நம்மாழ்வாரை தென் குறுகை பிரான்னு குறிப்பிடுறார். தென்னுன்னா அழகியன்னு அர்த்தம், குறுகைனா திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி, பிரான் என்றால் பேருதவி செய்தவர். தென்குறுகை பிரான் அழகான ஆழ்வார் திருநகரியில் அவதரித்து வேதங்களுக்கெல்லாம் தமிழாக்கம் கொடுத்து திருவாய்மொழி பாடி நமக்கு பேருதவி செய்தவர் நம்மாழ்வார். தென்குறுகை பிரான் பாட்டென்னும், தென்குறுகை பிரான் பாட்டென்னும் அவர் அருளிய பாசுரங்களாகிய திருவாய்மொழி அது வேத பசுந்தமிழ் தன்னை. அது எப்படி இருக்கு? வேத கருத்துகள், கஷ்டமான கருத்துகள் உள்ள இருக்கு. ஆனா படிக்கும்போது பார்த்தா பசுந்தமிழ், பசுமையான தமிழ், தெளிவான தமிழ், இனிமையான தமிழ், எளிமையான தமிழ், அழகான தமிழா இருக்கு. அப்போ வேத பசுந்தமிழ், வேத கருத்துகளும் உள்ள இருக்கு. அதே சமயம் பசுந்தமிழ், பைந்தமிழ் நமக்கு புரியும்படியாகவும் இருக்கு. அந்த வேத பசுந்தமிழ் தன்னை, அந்த நம்மாழ்வார் பாசுரங்களை ராமானுஜர் தான் எடுத்து என்ன பண்ணாராம், தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த இராமானுசன். தன் பத்தி என்னும், பத்தினா பக்தின்னு அர்த்தம். தன்னுடைய பக்தி என்னும் வீட்டின் கண், ராமானுஜருடைய உள்ளம்ங்கிறது ஒரு நிலமா. அந்த திருவுள்ளம்ங்கிற நிலத்துல பக்தின்னு ஒரு பெரிய மாளிகை கட்டினாராம். அந்த மாளிகைக்குள்ளே தெய்வமாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கொண்டு வந்து வச்சுட்டாராம். அதான் தன் பத்தி என்னும் பக்தி என்ற வீட்டின் கண் மாளிகைக்குள்ளே
வைத்த திருவாய்மொழியையே கொண்டு வந்து தெய்வமாக வச்சாராம். ஏன்னா எல்லா வேத கருத்துகளும் இதில் இருக்கிறது. இதை காட்டியவர் ராமானுஜர். திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை ஈடு என்ற வியாக்கியானம் அருளி இருக்கிறார். அதற்கு அரும்பத உரை, அந்த ஈட்டு அரும்பத உரையிலே ஒரு ஸ்லோகம் கிடைக்கிறது. அந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, பெருமாள் என்ன பண்ணாராம், உபனிஷத்தின் அர்த்தத்தை எல்லாம் நமக்கு உணர்த்தணும்னு நினைச்சார். உபனிஷத்து வேதம் புரிய மாட்டேங்கிறது, அதை உணர்த்த நினைச்சார் பெருமாள். அதனால பெருமாளே வியாசராக அவதாரம் பண்ணி பிரம்மசூத்திரங்களை எழுதி உபனிஷத்துக்கெல்லாம் இதா அர்த்தம்னு பிரம்மசூத்திரம் மூலம் புரிய வச்சார். ஆனா நாம என்ன சொல்லிட்டோம், இந்த பிரம்மசூத்திரம் எல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, சின்ன சின்னதா வேற இருக்கு, எங்களுக்கு புரியலன்ட்டோம். அதனால அந்த வியாசரே தான் மீண்டும் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி 1000 பாசுரம் திருவாய்மொழி தமிழ்ல பாடி இதுதான் பிரம்மசூத்திரத்தின் அர்த்தம்னு தமிழ்ல புரிய வச்சார். நாம என்ன சொல்லிட்டோம், இதெல்லாம் வெறும் தமிழ் பாசுரம், இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், சான்ஸ்கிரிட்ல சொன்னாதான் பெருசு, இதேதோ பக்தி இலக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ அந்த பிரம்மசூத்திரத்தின் அர்த்தம் தான் இந்த திருவாய்மொழியில இருக்குங்கிறத புரிய வைக்கணுமே. அதனால அந்த நம்மாழ்வாரே மீண்டும் ராமானுஜராக வந்து, இது ரசமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம், நம்மாழ்வாரே மீண்டும் ராமானுஜராக வந்து முன்பு வியாசர் கொடுத்த பிரம்மசூத்திரமும் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியும் ரெண்டும் ஒண்ணுதான், இதை புரிந்து கொண்டால் அதை புரிந்து கொள்ளலாம் என்று காட்டத்தான் ராமானுஜரே அவதாரம் பண்ணார். அப்ப தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் அந்த திருவாய்மொழி கருத்துக்களை அப்படி எடுத்து விளக்கி வேதத்தின் சாரம் இதுல இருக்குன்னு காட்டினாராம். ஏன்னா பொதுவா வேதத்து இயல், வேதத்திலே பொதுவாக 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று பரமாத்மாவாகிய பகவானுடைய தன்மை, 2 ஜீவாத்மாவோட தன்மை, 3 இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழியின் தன்மை, 4 ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய தடையின் தன்மை, 5 ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து பெறக்கூடிய பலனின் தன்மை. இதத்தான் பரமாத்ம சுரூபம், ஜீவாத்ம சுரூபம், உபாய சுரூபம், விரோதி சுரூபம், பிராபிய சுரூபம்னு டெக்னிக்கலாக சொல்வார்கள். வேதத்தில் உள்ள அந்த 5 விஷயத்தையும் திருவாய்மொழியில தமிழ்ல நம்மாழ்வார் பாடினார். இதை உணர்த்தி காட்டினவர் யாருன்னா ராமானுஜர். பரமாத்ம சுரூபம், நீ பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, பெருமாள் ரொம்ப உயர்ந்தவர். திருவாய்மொழியில உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், பரபரன் முழுதுண்ட பரபரன், பரஞ்சோதி நீ பரமாய், மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்னும்படி எல்லாம் பகவான் உயர்ந்திருக்கிறான்னு திருவாய்மொழி மூலமாகவே ராமானுஜர் நமக்கு காட்டினார். அந்த பகவான் எளிமை என்ற குணம் மிக்கவன், எளிவரும் இயல்வினன், எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே, அந்த எளிமை என்ற குணம் மிக்கவன் பகவான். அதுவும் திருவாய்மொழியிலேயே இருக்கிறது. இந்த உலகத்தை எல்லாம் சரீரமாக கொண்டவன் பகவான். அதைத்தான் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துள்ளன். உலகத்தை படைத்தவன் பகவான், முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே. லக்ஷ்மியின் கணவனாக இருப்பவன் பகவான், திருமகளார் தனிக்கேழ்வனார், சுவையன் திருவின் மணாளன், அலர்மேல் மங்கை உரைமார்பா, திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமால் காட்டி கொடுத்துட்டாரே. ஜீவாத்ம சுரூபம், ஜீவாத்மாங்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, ஜீவாத்மா ஞானம் ஆனந்தமே வடிவெடுத்து அறியும் தன்மையோடு பகவானுக்கு அடிமையாக இருப்பவன், உடலை விட வேறுபட்டவன், உணர்ந்து உணர்ந்து இழிந்தகன்று உயர்ந்து உரு வியந்த இந்நிலைமை ஜீவாத்ம சுரூபம். ஜீவாத்மா யாருன்னா பகவானுக்கு அடியவன், அதை விட முக்கியமா பகவானுடைய அடியாருக்கெல்லாம் அடியவன். அடியார் அடியார்தம் அடியார், அடியார் தமக்கடியார், அடியார்தம் அடியார் அடியோங்களேன்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாடிட்டார். அடுத்து உபாயம், பகவானை அடைய எது வழினா, பெருமாள் தான் வழி. எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், என் நான் செய்கேன் யாரே களைகண், என்னை என் செய்கின்றாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், அகலகில்லேன் கிரையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்ப சரணாகதி தான் வழி, தமிழ்ல பாடி கொடுத்துட்டார். அவனை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய தடை எது, நான் எனதுங்கிற அகங்காரம், உலகியல் விஷயத்தில் வைத்த பற்று, இதெல்லாம் தான். நீர் நுமது என்றிவை வேர்முதல் மாய்த்து, இறை சேர்மின் உயிர்கதன் நேர்நிறை இல்லே, வீடுமின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே காட்டி கொடுத்துட்டார். பெறப்போகிற பலன் என்ன, வைகுண்டம் போய் என்ன பண்ண போறோம், கைங்கரியம் பண்ண போறோம், அதுதான் பலன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், திருவாய்மொழியில இருக்கு. இந்த 5 திருவாய்மொழியில இருக்குன்னு உலகுக்கு உணர்த்தியவர் ராமானுஜர். அதனாலதான் அந்த திருவாய்மொழியை நம்மாழ்வாருடைய தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன். உள்ளத்துல உள்ளம் என்னும் நிலத்தில் பக்தின்னு ஒரு மாளிகையை கட்டி அதற்குள் திருவாய்மொழியை தெய்வமாக எழுந்துருள பண்ணி வேதத்தின் கருத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு உலகுக்கு உணர்த்தியவர் ராமானுஜர். அவர் மட்டும் அவதாரம் பண்ணலைன்னா திருவாய்மொழியின் பெருமையே நமக்கு தெரிஞ்சிருக்காது.
ஏதோ தமிழ்ல எத்தனையோ இலக்கியம் இருக்கு, அது போல இதுவும்னு நினைச்சிருப்போமே ஒழிய, வேத கருத்துக்களை தமிழ்ல ஆழ்வார் பாடினார்னு உணர்த்தியவர் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய ராமானுஜன் புகழ்மெய் உணர்ந்தோர். ஒரு சில அடியார்கள்னா ராமானுஜருடைய புகழ்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம். மெய் உணர்ந்தோர்னா மெய்யாக உண்மையாக உள்ளபடி அறிந்தவர்கள். ராமானுஜர் பெருமையை உள்ளபடி அறிந்த அடியார்கள்னா குரத்தாழ்வானை போல, எம்பாரை போல, முதலியாண்டானை போல, நடாதுர ஆழ்வானை போல ஒரு சில அடியார்கள். அவர்கள் உண்மையாவே வாஸ்தவத்துல ராமானுஜருடைய பெருமையை முழுமையாகவே அறிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடியார்களோடு கூடியிருக்கணும். ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் திருவாய்மொழிக்காக ராமானுஜர் என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணார். அதன் அர்த்தங்களை எடுத்து காட்டினதாகட்டும், அத்தியன உற்சவத்துல திருக்கோவில்கள்ல திருவாய்மொழி அவசியம் சேவிக்கணுங்கிறத வழக்காக ஏற்படுத்தி வைத்ததாகட்டும், பிள்ளானை கொண்டு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண சொன்னதாகட்டும், தாம் சிஷ்யர்களுக்கு திருவாய்மொழியை எடுத்து சொல்லி விளக்கியதாகட்டும், இப்படி திருவாய்மொழியில அத்தனை ஈடுபாடு கொண்டவர் என்பதை ராமானுஜன் புகழ் மெய் உணர்ந்தோர் உள்ளபடி அறிந்தவர்கள் தான் அறிவார்கள். அந்த மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை, ஈட்டம்னா கூட்டம், அவர்களின் ஈட்டங்கள் தன்னை, அவளுடைய கூட்டங்களை நான் கண்ணார காண வேண்டும். அப்படி கூட்டமாக ராமானுஜதாசர்கள் இருக்கணும். அந்த ஈட்டங்கள் தன்னை, அந்த கூட்டங்களை, ஒரு கூட்டம் இல்ல கூட்டம் கூட்டமாக இருக்கணும். அந்த ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள், இந்த இடத்துல நாட்டம்னா கண், பார்வைன்னு அர்த்தம். என் நாட்டங்கள் கண்டு, என் கண்ணார அந்த கூட்டத்தை கண்டு இன்பம் எய்திடவே, அடியேன் இன்பம் பெற வேண்டும்ங்கிறார். இப்போ ஒரு கேள்வி வந்தது, அமுதனார் ராமானுஜருக்கு சமகாலம் தானே, அப்ப இவர்களெல்லாம் ஏற்கனவே அவர் பார்த்திருக்க தானே போறார். இப்ப புதுசா ஈட்டங்கள் தன்னை, அந்த கூட்டங்களை எல்லாம் என் நாட்டங்கள் கண்டு, கண்கள் காணணுங்கிறாரேனா, காண வேண்டும்ங்கிறது இங்க பிரார்த்தனை இல்ல, கண்டு இன்பம் எய்திடவேங்கிறார். அந்த ராமானுஜதாசர்களை பார்க்கும் போது உள்ளத்துல இன்பம் பொங்கி வரணும், அந்த பக்தியை கொடுங்கிறார். பார்த்துன்னு இருக்கேன், ராமானுஜதாசர்களை சேவிச்சாலும் கூட உள்ளத்துல இன்னும் அந்த ஆனந்தம் பொங்கி வர மாட்டேங்கிறது. அப்ப பக்தி எப்ப முழுமை பெறும்னா, ராமானுஜரை சேவிச்சு ஆனந்தப்பட்டா மட்டும் பெருமை இல்லையா. இப்போ கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சா எத்தகைய ஆனந்தம் வரதோ, ராமானுஜ தாசர்களை சேவிக்கும் போதும் என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே, உள்ளத்துல அப்படி அந்த அன்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கி வரணும். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை கூட்டும் விதி என்று கூடும் கொலோ, அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அடியார்களோடு சேர்த்து அவர்களை பார்க்கும்போது ஆனந்தம் வரக்கூடிய அந்த பக்தியை ராமானுஜர் எப்போது அனுகிரகம் பண்ண போறாரோ, அவர் அருளுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறேன்னு இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் அமுதனார். அப்போ அடியார்களோடு கூடி அடியார் கூட்டங்களை கண்டு ஆனந்தப்படக்கூடிய அந்த ஒரு முதிர்ச்சி, அதை ராமானுஜர் எப்போது அடியனுக்கு அனுகிரகம் பண்ண போறார். அவர் எப்படிப்பட்டவர்? நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியில வேத கருத்துகள் இருக்குங்கிறத உலகுக்கு உணர்த்தி உள்ளத்தில் மாளிகை கட்டி திருவாய்மொழியை எழுந்தருள பண்ணவர் ராமானுஜர். அவருடைய பெருமையை உள்ளபடி அறிந்த அடியார்கள் அவர்களை சேவிக்கும் போது, கூட்டம் கூட்டமா ராமானுஜதாசர்களை சேவிக்கும் போது என் கண்கள் ஆனந்தப்பட வேண்டும். அத்தகைய பாக்கியம் என்று கிடைக்கும். கூட்டும் விதி என்று கூடும் கொலோ, தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த இராமானுசன் புகழ்மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே என்பது பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: When will the grace of Ramanuja descend on me to get mingled with his devotees? Ramanuja kept the sweet Vedic verses of Nammalvar in the temple of devotion in his heart. My eyes wish to be happy by seeing the groups of devotees of Ramanuja who know his greatness as it is என்பது இதற்கான ஆங்கில வடிவம். நீ இதற்கடுத்த பாசுரத்தில் ராமானுஜருடைய வைபவம் மேலும் தொடரும். திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம். கூட்டும் விதி என்று கூடும் கொலோ, கூட்டும் விதி என்று கூடும் கொலோ, தென் குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை கூட்டும் விதி என்று கூடும் கொலோ, தென் குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஷன் புகழ்மை உணர்ந்தோர்
ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுசன் புகழ் மெய்யுடனோரீட்டுகள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திட